எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு மை சேனல் கவிஸ் டைரிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் வீடியோஸாக நம்ம வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். பெங்களூரில் நிறைய பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். அண்ட் இப்போ வந்து ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து செகண்ட் டிஷ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து என்ன டிஷ் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெளியே வந்து நல்ல மழை பெய்கிற மாதிரி இருக்குது. நல்ல கிளைமேட் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மழையை ரசிச்சுக்கிட்டே ஏதாவது சுட சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் இந்த ரெசிபியை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எப்படி இருந்துச்சு, எப்படி வந்திருக்கு, எப்படியெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கம் ஆன், லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இந்த டிஷ்ஷை செய்கிறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கீல கேஷ்யூ நட்ஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே கீ வந்து நான் 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து 2 to 3 ஸ்பூன்ஸ் போதுமான அளவாக இருந்துச்சு. இதுக்கு அடுத்து நம்ம இதே நெய்யில் நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் அரிசியை வந்து நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த அரிசியை வந்து தண்ணி இல்லாமல் இந்த கீயில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கீயில் ஆட் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த அரிசியை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு 2 to 3 மினிட்ஸ் நெய்லேயே ரோஸ்ட் பண்ணணும். அரிசியோட கலர் வந்து எதுவும் மாறாது, பட் ஆனால் அதோட டெக்ஸ்சர் வந்து மாறும். இதுக்கப்புறம் நம்ம வந்து 2 கிளாஸ் ஆஃப் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் வந்து இந்த பால்லேயே தான் குக் ஆகணும். ஸோ அதனால் 2 கிளாஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 20 to 25 மினிட்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளாக யார் வேணாலும் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. அண்ட் இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸோ இப்போ வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து அடுத்து கார்த்திகை தீபம் வருது. ஸோ அந்த கார்த்திகை தீபம்க்கு இந்த ஒரு ஸ்வீட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரே மாதிரி ஸ்வீட் இல்லாமல் வெரைட்டியாக ஸ்வீட் ட்ரை பண்ணலாம். இந்த டிஷ் செய்கிறதுக்காக நமக்கு வந்து 3.5 கிளாஸ் ஆஃப் மில்க் வந்து தேவைப்படும். ஸோ இது வந்து அட் அ டைம் ஆட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் வந்து 2 கிளாஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் 1.5 கிளாஸ் மில்க்கை வந்து சர்டன் இன்டர்வல்ஸ் விட்டு ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால ரைஸ் வந்து நல்லா குக் ஆகும் அப்படின்றதுக்காக. இந்த டிஷ் வந்து நம்ம ஸ்லோ குக் தான் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது தான் ரைஸில் வந்து அந்த மில்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இறங்கும். அண்ட் நான் கடைசியாக சாப்பிடும்போது நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து ஸ்லோ குக் தான் பண்ணுறோம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொரு 1/2 கிளாஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 கிளாஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் அண்ட் இப்போ வந்து செகண்ட் 1/2 கிளாஸ் வந்து ஆட் பண்ணிருக்கோம். இப்போது இப்படி பண்ணிருக்கும்போது சைடில் நல்லா ஆட தங்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டு நம்ம வந்து குக் பண்ணணும். அப்போ தான் இந்த டிஷ் வந்து நல்லா க்ரீமியாக வரும். இந்த ரெசிப்பியில் நம்ம வந்து ரொம்ப கவனித்து பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்து நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா அடி பிடிக்கும். ஸோ அடி பிடிச்சா நல்லா டேஸ்ட் மாறிடும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ அதை பார்த்தா தெரியும் நம்ம சைடில் வந்து எவ்வளோ ஆடை தங்கியிருக்கு அப்படின்றத. ஸோ இதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் அப்படி பண்ணால் மட்டும்தான் டிஷ் வந்து நல்லா க்ரீமியாக வரும். இந்த டிஷ்ஷை வந்து நல்லா குக்கான பிறகு இப்படி தான் இருக்கும். ஸோ நல்லா திக்காகும். ஸோ இந்த டெக்ஸ்சரில் வரும்போது நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும். சுகர் வந்து நான் அரௌண்ட் 6 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு தேவையோ அவ்வளோ சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. எனக்கு வந்து 6 ஸ்பூன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ்ஷோட டெக்ஸ்சர் வந்து நல்லா தண்ணியாக இல்லாமல் நல்லா க்ரீமியாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லா டிஷ்ஷில் இறங்கும். இல்லை அப்படின்னா அதோட குக்கிங் ப்ராசஸை ஸ்டாப் ஆயிரும். அண்ட் அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் அந்த கன்சிஸ்டன்சியை பார்த்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஆக்சுவலி ஈவன் குங்குமப்பூவும் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணால் நல்ல ஒரு கலர் வரும். பட் அது இல்லை அப்படின்றதுக்காக நான் ஆட் பண்ணலை. நம்ம ஆட் பண்ண இந்த சுகர் அண்ட் ஏலக்காய் பொடியை போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். அரௌண்ட் 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் மில்க் வந்து மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அது வந்து இன்னும் நல்லா க்ரீமியாக வரும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச நம்மளோட முந்திரி திராட்சை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கடைசியாக இறக்கி வைக்கும்போது ஒரு ஸ்பூன் ஆஃப் நெய்யை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கி வைக்க போகிறோம். அண்ட் அதோட இந்த டிஷ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் இந்த டிஷ்.
ஒரு 15 to 20 மினிட்ஸில் குயிக்காக வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான் இது. ஸோ இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த டிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்சோ நம்ம சேனலில் இருக்கிற மற்ற கண்டென்ட்ஸ் எல்லாமே செக் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கக்கூடிய நிறைய கண்டென்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.